கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 158ஆக உயர்வு. 1000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டதாகவும் அறிவிப்பு. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நாளை வயநாடு செல்வதாக அறிவிப்பு. பாதிக்கப்பட்டோரை நேரில் சந்தித்து மீட்பு பணிகளை ஆய்வு செய்ய திட்டம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் 2வது நாளாக தீவிரம். முழு வீச்சில் பணியாற்றும் ராணுவம், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர். நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாட்டில் தோண்ட தோண்ட கிடைக்கும் சடலங்கள், மனதை ரணமாக்கும் காட்சிகள். வயநாடு நிலச்சரிவில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் உயர் இரத்த அழுத்தம், கடும் தலைவலியில் அவதியுறுவதாக மருத்துவர்கள் தகவல். அதிர்ச்சியில் இருந்து மீளாத நிலையில் இயல்பான சூழல் திரும்ப மேலும் சில நாட்கள் ஆகலாம் என பேட்டி. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன் முக்கிய ஆலோசனை. மீட்பு நடவடிக்கைகளின் புதிய வழிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக 1,25,000 கன அடி நீர் திறப்பு. நீர் திறப்பால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. டெல்டா மாவட்டங்களின் சம்பா சாகுபடிக்காக கல்லணையில் இருந்து 3,400 கன அடி நீர் திறப்பு. அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ், TRB ராஜா ஆகியோர் திறந்து வைத்தனர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் என்னுடைய தொகுதியாக கருதி பணி செய்து வருகிறேன். சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேச்சு. தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோவையில் தொடங்கப்படும். முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் அடுத்த ஆளுநர் யார் என்பதை தீர்மானிக்க தான் ஜனாதிபதி இல்லை என முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேட்டி. ஆளுநரின் பதவிக்காலம் இன்றோடு நிறைவடையும் நிலையில் அடுத்த ஆளுநர் குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் பதில். வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சொந்த வீடு கட்டுவோம் என்ற தமிழக மக்களின் எண்ணத்தில் மண் அள்ளி போட்டுள்ளதாகவும் கண்டனம். தமிழ்நாட்டில் மருத்துவ கலந்தாய்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்கும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. தரவரிசை பட்டியல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் பேட்டி. சட்டப்பேரவைக்குள் குட்கா எடுத்து சென்றது தொடர்பான வழக்கில் உரிமை மீறல் குழுவின் நோட்டீஸ் செல்லும். MK ஸ்டாலின் உள்பட 17 MLA-க்கள் நோட்டீஸ் தொடர்பான விளக்கத்தை சபாநாயகரிடம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுக்கு பிடிவாரண்ட். 2003ஆம் ஆண்டு மதமாற்ற தடை சட்டத்தை கண்டித்து நடைபெற்ற பேரணியில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்கு மயிலாடுதுறை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 7 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் என கண்டுபிடிப்பு. அரசாணை 243 ரத்து உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். சென்னை டிபிஐ வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை கைது செய்தது காவல்துறை. சென்னை விமான நிலையத்தில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல். தாய்லாந்திலிருந்து கடத்தி வந்த பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. தஞ்சையில் தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்து. படுகாயமடைந்த 20 பேருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாள் அமர்வு ஆளுநர் உரையுடன் நிறைவு. நாளை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நடைபெறுகிறது. யுபிஎஸ்சி புதிய இயக்குநராக முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் பிரீத்தி சுதன் நியமனம். கொரோனா கால நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் முக்கிய நபராக அறியப்பட்டவர். சொந்த சாதி தெரியாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு கோருவதா என ராகுல் காந்தியிடம் அனுராக் தாக்கூர் கேள்வி எழுப்பிய விவகாரம். நீதி வேண்டும் என கோஷம் எழுப்பி மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கடும் अमली. सभापति महोदय, माननीय मंत्री जी ने हमारे प्रश्न का बहुत ही विस्तार पूर्वक उत्तर दिया है, बजट दिया है। अध्यक्ष जी, इसके लिए मैं मंत्री जी को धन्यवाद करना चाहता हूं। लेकिन ये दिल मांगे मोर, अच्छा काम हो रहा है तो और कुछ चाहते हैं। हम मंत्री जी से जानना चाहते हैं कि क्या। बहुत संतोष के साथ मैं कहना चाहूँगा, மக்களவை தேர்தல் உக்தியை எதிர்வரும் 4 மாநில தேர்தல் களத்திலும் பயன்படுத்த வேண்டும். காங்கிரஸ் சிபிபி கூட்டத்தில் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி வலியுறுத்தல். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் மின்கசிவால் வீடு தீப்பற்றி எரிந்த விபத்து. 3 பெண் குழந்தைகள் தீயில் கருகி உயிரிழந்த நிலையில் பெற்றோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஈரானில் படுகொலை செய்யப்பட்டதால் பதற்றம். தெஹ்ரானில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தகவல்.